அப்படின்னு சொன்னா சொல்லித்தானே ஆகணும். அதனால சொல்ல தொடங்கினார், இது கௌதமருடைய ஆசிரமம் அப்பா. இங்க பெரிய பிரம்ம ரிஷி கௌதமர் தபசு பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய தபசை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சான் இந்திரன். அவருடைய தபசை எவ்வகையிலையும் கெடுக்க முடியல. தேவர்களை பூஜை பண்றதுதான் தேவர்களை பூஜை பண்றதுக்கான இடம் தான் தபோவனம். ஆனால் அந்த தபோவனம் எப்படி இருந்ததுன்னா, தேவர்கள் கௌதமரை பூஜை பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறார். தேவதைகளால பூஜை பண்ணப்பட்டிருந்தது, அப்பேற்பட்ட ஒரு பெருமையோடு இருந்தது. சந்தர்ப்பத்தில் தேவேந்திரன், மாயாவியான தேவேந்திரன் கௌதமரை போலேயே ரூபம் தரிச்சன் வந்து அகல்யை ஏமாத்தி கெடுத்து விட்டான். அகல்யையும் தான் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. எதனாலே நாள் தேவராஜ குதூகலாது. எந்த தேவனை தபசு பண்ணி பார்க்கணுமோ, யஜ்யத்துல இந்திராயஸ்வகான்னு எந்த தேவதையை ஆராதிக்கிறாளோ, எந்த தேவத்தை நம் இந்திரிய அபிமானி இந்திரியங்களுக்கெல்லாம் எந்த தேவதையை அர்ப்பனாலே இது இந்திரியம்னு பெயரோ, அவனுக்கு இந்திரன் என்ற பெயரோ, அப்பேற்பட்ட ஒரு தேவதையே நம்மிடத்துல இப்படி பழகும் பொழுது நாம் எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையே அப்படிங்கிறது தான் கௌதூகலம். தேவராஜ குதூகலாத். ஆக பிரஷ்டையா ஆயிட்டாள். தெரிஞ்சோ தெரியாமலையோ பிரஷ்டையா ஆயிட்டாள். தேவராஜனான இந்திரன் வெளியில வரும் பொழுது கௌதமர் அங்கேந்து வரார். தன் ரூபத்திலேயே வர தேவராஜனை பார்த்தார். இன்னுதான் நடந்திருக்கும்னு தெரிஞ்சு விட்டார். அதனால இந்திரனை சபிச்சு விட்டார். இந்திரன் திரும்பி அகல்ய பார்க்கும் பொழுது அவருக்கு இவ்வளவு காலம் மகா பதிவிரத்தியா இருந்து தனக்கு சேவை பண்ணினாள் அப்படிங்கிறதுதான் நினைவுக்கு வரதே தவிர, ஆனால் அவள் பிரஷ்டைங்கிறது நினைவுக்கு வரல. அவளை சபிக்க முடியல. மனசுக்குள்ள நினைக்கிறார். ஆனால் நம்மோட இனி குடுத்தனம் பண்றதுக்கு அவள் உபயோகப்பட மாட்டாள். அப்பேற்பட்ட தபசு அவளுக்கு போயிடுச்சு. அவள் அத்தகைய தபச அடைஞ்சு மறுபடியும் நம்மளோட சேர்ந்திருக்கக்கூடிய காலம் வருமோ அப்படின்னு ஞான திருஷ்டியால நினைச்சதை அவருக்கு புரிஞ்செடுத்து. ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரையிலும் இனிமேல் இவளை விட்டுட்டு நாம் போயிட்டோமானால், நான் பக்கத்தில் இருக்கும் பொழுதே இவள் இவ்வளவு சௌந்தரியத்தோடு கூட இருக்கும் பொழுது தேவராஜன் வருவான். ஆனால் நான் அந்தண்ட போனவர்கள் இவளுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும் அப்படின்னு நினைச்சவர் சாபம் மாதிரி சாபம் விட்டார். உன் சாபம், உன்னுடைய பாபம், உன்னுடைய தாபம் எல்லாம் நீங்கும்படியாக ஒரு பிரபு வரப்போறான். அன்னைக்கு நீ பரம பவித்திரமாகிட போகிறாய். அந்த காலம் வருகின்ற வரையிலும் நீ அதிருஷ்யாத்வம் பவிஷ்யசி, யார் கண்ணிலையும் தென்படாதபடி போ என்று சபிச்சார். இது சாபமா அனுகிரகமா? யார் கண்ணிலையும் தென்படாத போ. அதைத்தான் நம்ம கல்லா போன்னு சபிச்சு விட்டார். கல்லாட்டம் இருந்தால் என்று மேல கதை சொல்றோம். யாராவது பார்த்தா கல்லாட்டம் இருந்தால் அப்படின்னு வச்சுங்களேன், அதனால தப்பு இல்லை. இதனால் பின்னாடி பக்தாள்லாம் பாடி இருக்கிறதுனால ராதினி நாதி ஜெயசே, ராதினி நாதி ஜெயசே எல்லாருமே பாடியிருக்கா. தியாகராஜ சுவாமிகள், ராமதாசர் எல்லாருமே பாடியிருக்கா கல்லாவே இருந்தான்னு. கல்லு போல காட்சி கொடுக்கிறாள். ஆனால் கௌதம மகர்ஷி தபசுக்கு போயிட்டாள். அன்று முதற்கொண்டு அகல்யை இப்படி நேர்ந்துட்டதே, எனக்கும் நல்ல காலம் வருமா? என் பர்த்தாவுக்கு சேவை பண்ணி கொண்டிருந்த பொன்னான நாட்கள் எல்லாம் போயிடுத்தே. ஐயோ, அவருக்கு சம்மதமா இனிமே நான் வாழ்வேனா? எனக்கு தெய்வம் அவர் தானே. அவர் என்னை தள்ளிட்டு போயிட்டாரே. யாரோ ராமன் வரப்போறாராம், என்னை க்ஷேமமா வைக்க போறாராம். குடியங்குடுத்தனுமா என் பர்த்தாவோட? அவர் யாரு? எப்ப வரப்போறார் அந்த ராமர்? எங்கிருந்து வரப்போறார் என்று நினைச்சு ஒரு சிறு இலை அழிஞ்சா கூட அப்படி பார்க்கலாம். அன்ன ஆகாரங்கள் எதுவும் செல்லாதபடி எப்பொழுதும் அப்படியே தியானஸ்தையாக உட்கார்ந்துக்கிறாள். உடம்பு பூரா பாம்சு குண்டிதமாக புழுதி படிஞ்சு அப்படியே உட்கார்ந்துக்கிறாள். என்ன அவளுக்கு தியானம் போனா, ராமன் வருவரோ, ராமன் வருவரோ, ராமன் வருவரோ, ராமன் வருவரோ, ராமன் வருவரோ என்று தியானம் பண்ணிட்டு இருக்கிறார்.
ராமன் எப்பொழுது இங்க வருகிறோ ஏதாத்வேதத்வனம் கோரம் ராமோ தசரதாத்மஜகாகா ஆகமிஷ்யதி துர்தர்ஷா ததா பூதா பவிஷ்யசி. எப்பொழுது தசரதராமன் இங்க வருவரோ அப்பொழுது பவித்திரமாவாய், அது பிறகு என்னோட சேர்ந்திருக்கலாம் என்று சொல்லிட்டு போனாரே பர்த்தா. அந்த பொன்னான நாள், மங்களமான நாள் என்னைக்கு வருமோ, என்றைக்கு ராமபிரபு வருவரோ, இந்த ராமன் எப்படி இருப்பாரோ, தசரதராமனா எப்ப வருவரோ என்று இவள் நினைச்சுட்டே இருக்கும்பொழுது வந்திருக்காரே, விஸ்வாமித்திரோட வராரே. விஸ்வாமித்திரர் சொல்றாரு இந்த கதையே, அந்த அகல் இங்க இருக்காள்பா, அவளுடைய ஆசிரமம் இது இங்க இருக்கிறா அப்படின்னதும் உடனே ராமருடைய பாதத்துக்காக தானே அவ காத்துன்னு இருக்கிறாள். இவர் பாதத்தை ஜாக்கிரதையா வைக்கிறாராம். ஏன்னா அப்பேற்பட்ட ரிஷி பத்தினி எங்கேயாவது அதிருஷ்யமாக இருந்து அவள் மேல பாதம் பட்டுட போறதே. அப்ப எப்படிதான் அவளுக்கு விமோசனம்னா, பாத ஸ்பரிசத்துக்கு அவ தபசு பண்றா, எப்படிதான் விமோசனம்னால் அவருடைய சரணம் கிடைக்குமா நினைச்சிருக்கிறவளுக்கு யாகி சரணசே அகல்யா உத்தாரி கௌதமகி படராணி சரணரஜ மகிமா மகிஜானி. மீராபாய் சொல்றார் சரணரஜ மகிமா. ராமபிரான் நடந்து வரார், ராமருடைய சரணத்திலேருந்து ஒரே ஒரு ரஜஸ் பாத தூளி வாயு பகவான் திரன்னு வீச அந்த பாத தூளி அகல்ய மேல போய் பட உடனே அடுச்சணம் சாபஸ்யாந்தமுபாகம்ய தேஷாம் தரிசனமாகதா. சாப விமோசனமாகி ஸ்வயரூபத்தோடு வெளியில தெரிகிறார். முதல் ராமருக்கு தெரிகிறார். ராமர் பார்த்தார் அகல்யே அப்படின்னு கௌசல்யே பார்க்கறது போல பார்க்கிறார். ஓடி வந்து நமஸ்காரம் பண்றார், அம்மானு கூப்பிடுறார். இதுதான் ராமருடைய அதோஷ தரிசனம். யாரிடத்திலையும் தோஷம் தெரியாது. தோஷம் தெரியாது மட்டும் இல்லை, குணம்னா தெரிகிறது. ஓடி வந்து நமஸ்கரிக்கும் பொழுது அகல்யே என்ன பண்ணுவள்? ஏன்னா என்னை வாழ வச்சு விட்டு என் காலில் விழறியே, இப்படி ஒரு தெய்வம் உண்டா? காலில் விழுந்தா வாழ வைக்கிறேங்கிற தெய்வம் உண்டு. ஆனால் என்னை வாழ வச்சு விட்டு என்ன தெய்வமா நீ நினைக்கிற, உனக்கு நான் என்ன செய்வேன்பா? ஆனால் இதுவரையிலும் என்ன நான் பாபி 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 பாபின்னு தான் நொந்துன்னு இருந்தேன். இப்ப நான் தலை நிமிர்ந்து நிற்பேன். எனக்கு என்ன தோன்றதுனால் ஆஹோ கிருதார்த்தாஸ்மி ஜெகல் நிவாசத்தே பாதாப்ஜ சம்லக்ன ரஜக்கணாதகம். உன்னுடைய பாதாரவிந்த தூளியினால நான் பவித்திரமாயிட்டேன். என் ஜென்மா கிருதார்த்தமாயிடுத்தேன். உன்னை பிரத்யட்ச தெய்வமாக எதிரில பார்த்தேன். எவ்வளவு தபசு பண்ணி தேடி பார்க்க வேண்டிய பொருள் என்ன தேடி நீ வந்தேன். யத் பாத பங்கஜ பராக பவாது கங்காகா பாகீரதி பவ விரிஞ்சி முகால் புனாதி சாட்சாத் சயேவ மம திருக்விஷயோ யதாஸ்தேகே கிம் வர்ணியதே மம புராகிருத பாகதேயம். எந்த பவித்திரமான சரணத்திலேருந்து வந்த பாகீரதி ஸ்மரண மாத்திரத்தினாலே ஜகத்து பூரா பாவனமாக்குகிறாளோ, என் நாமசார ரசிகோ பகவான் புராரிஹி காஷ்யாந்து மரணான்முக்தின்னு காசியில செத்து போகிறவர்களுக்கெல்லாம் எந்த தாரக மந்திர பலத்தினாலே சிவபெருமான் மோட்சம் கொடுக்கிறாரோ, அப்பேற்பட்ட தாரக பிரம்மமான நீ ஒரு கிஞ்சித்து தபசு பண்ணாம நான் இவ்விடத்துல கடக்க, தபசு பண்ணலேங்கிறது அப்புறம் கிட்டோம், பாபம் பண்ணி விட்டு கிடக்க பிரஷ்டையான என்னிடத்துல நீ வந்து தானாகவே தரிசனம் கொடுத்தியானால் உன்னை போல கருணை நிரம்பின தெய்வம் உண்டோப்பா. ஆனால் உன்னை சேவிக்க கூட அனுமதிக்க மாட்டேங்கிறியே, உன்னை எப்படி நான் பூஜிப்பேன் அப்படின்னு தெரியலையே என்று கண்ணீர் விட்டு கொண்டு அப்படியே கை குபிச்சு கொண்டு அகல்ய நிற்கிறாள்.
கௌதமர் அப்படியே தபசு பண்ணி கொண்டிருக்கிறார் ஹிமாச்சலத்துல எங்கேயோ. பட்டுன்னு அவருக்கு ஞான திருஷ்டியிலே இங்க ராமர் வந்திருக்கிறதும் அகல்ய சாப விமோசனாகி நிற்கிறதும் தெரிஞ்சதும், அடாடா அவளை நான் பிரஷ்டன்னு சொல்லிவிட்டு இங்க வந்து தபசு பண்றேன், பிரபு எனக்கு பிரத்யட்சமாகலையே, அவளுக்கு பக்கத்துல பிரத்யட்சமாகி பேசிருக்கிறானே பகவான், என் தபசு குப்பை என்று தள்ளினார். உடனே தபோபலத்தினால அங்க மறந்து இவள் பக்கத்துல நின்று நான் தான் இவர் ஆத்துக்காரர் அப்படிங்கிறார், அகல்யினுடைய ஆத்துக்காரர் அப்படிங்கிறார். இந்த பிரிஞ்ச தம்பதிகள் 2 பேரையும் பெருமாள் சேர்த்து வச்சார். அந்த 2 பேர்களும் செய்த பூஜையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். எல்லா மகர்ஷிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு விதேகராஜனுடைய யஜ்ஞசாலைக்கு வந்து சேர்கிறார். மிதிலா நகரத்துல எப்பொழுது யாகம் பண்ண மாட்டா, அது அந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையில பெரிய கொட்டகா போட்டு யாகசாலை அங்க வரா. ஆயிரக்கணக்கான மகர்ஷிகளோட விஸ்வாமித்திரரும் ராமலட்சுமணர்களும் எதிர்பாராம வந்திருக்கிறத பார்த்து ஜனக மகாராஜன் பரம சந்தோஷப்பட்டார். கைகளை குவித்து அவர்களை வரவேற்கிறான். அத்ய யஜ்ஞ சமிருத்திர்மே சபலா தெய்வதை கிருதான் அத்ய யஜ்ஞ பலம் பிராப்தம் பகவத் தரிசனான்மயா தல்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி யஸ்ய மே முனிபுங்கவா யஜ்ஞோபசதனம் பிரம்மல்னே பிராப்தோசி முனிபிஸ்ஸகே. அத்ய யஜ்ஞ சமிருத்திர்மே, என்னுடைய யாகம் இன்றைக்கு சபலமாச்சு. யாகத்தில் ஆராதிக்கப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு. என் பிதர்கள்லாம் இன்னைக்கு சுப்ரீதர்களாக ஆயிட்டார்கள். பகவத் தரிசனான்மயா, மகான்களான உங்களுடைய தரிசனம் கிடைச்சதே. வரவேற்பு முறையில சொல்றானே, இதுக்கு என்ன அர்த்தம்னால், கோடி ஜென்மங்கள் யஜ்ஞ யாகாதி புண்ணியங்கள் பண்ணினாதான் அவனுக்கு சத்துக்களுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி யஸ்ய மே முனிபுங்கவா, நான் தன்யனா ஆயிட்டேன், பாக்யவானாக ஆயிட்டேன். அனுகிரகீதோஸ்மி, பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணினான், உங்கள் சங்கம் கிடைச்சதுங்கிற அப்புறம் நீங்கள் அனுகிரகம் பண்ணினீர்கள், என்னை தேடி வந்தீர்கள், என்னை மதிச்சு வந்தீர்களே. தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி யஸ்ய மே முனிபுங்கவாகா. இப்படி வரவேற்றுண்டே இருக்கிறவன் ஜனக மகாராஜ் அப்படி திரும்பினதும் ராமலட்சுமணர்கள் கனத்த காயுதாவா நிற்கிறாள். ரிஷிகள் ஆசிரமமா இருந்தா வினயமா நிற்பா. இது ஜனக மகாராஜனுடைய சபை, சிங்கக்குட்டிகள் ஜோரா நிற்கிறார். அப்படி பார்த்ததும் அந்த பிள்ளைகளை பார்ப்பதும் ஜனகன் ஆச்சரியப்பட்டான். அதுக்கு முன்னாடி கூடியிருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்துட்டா. அவ்வளவு ஜனங்கள், எவ்வளவு ஜனங்கள் இருந்தார்களோ அவ்வளவு ஜனங்களும் அப்படியே பெருமாளை பார்க்கிறதா. மூர்த்தி மதுர மனோகர தேக்கி பயவு விதேகு விதேகு விசேகி भजे सब सुखी देखी दो उभ्रादा. எல்லாரும் ஒரு சுகியானார் அப்படிங்கிறார். எதுடா சுகம்னால் லாபோ மத்தரிசனாவதி, என்ன தரிசனம் பண்றதை காட்டிலும் பெரிய லாபம் பெரிய சுகம் எது அப்படின்னு பகவான் சொல்றான் ஸ்ரீபாகவதத்துல. எவ்வளவோ பாடுபட்டு ஜென்ம ஜென்மமாக தபசு பக்தி பிரயாசிகள் பட்டும், ஆனால் அவன் தரிசனம் கொடுப்பனா மாட்டானான்னு சொல்ல முடியாது. தப்பித்தவி தரிசனம் கொடுத்தாலும் ஏதோ சொப்பனத்துல தரிசனம் கொடுத்தது மாதிரி கொடுப்பான், சாயா மாத்திரம் கொடுப்பான், இல்லை புரூமத்தியத்துல ஜோதி மாத்திரம் தரிசனம் கொடுப்பான், இல்லை யாரோ மாதிரி வந்துட்டு போயிடுவான். அப்படிங்கிறது போகி ஒரு மனுஷனா வந்து எதிரில் பேசி பழகணும் அப்படின்னால், அப்படி ஒரு ரூபமானால் அப்போ என்ன பண்ணும் அவளை? ஏதோ ஒரு அனிர்வச்சனீயமான சுகத்தை அனுபவிக்கிறா, அது இன்னதுன்னு தெரியலேன்னா. ஏதோ ஒரு சுகம், அது இன்னதுன்னு தெரியல. பஜே சபு சுகி தேகி தோவு பிராதா. என்ன சம்பந்தம் அந்த பையனுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அவனை பார்த்ததும் மேனி சிலிர்க்கிறது, ஏன் கண்ணால் ஜலம் வருது, ஒன்னும் புரியலையா? வாரிபிலோஜன புலகித காதா. அவ்வளவு பேர்களும் புலகாங்கிதமாயிட்டார்கள். எல்லாருக்கும் கண்ணால கண்ணீர் வந்து எடுத்தோம். என்னதுன்னு புரியல. ஆறிவா
அவளுக்கு நமக்கு தாயாதி பையனா பங்காளி பையனா அவனை பார்ப்பது ஏன் இப்படி ஆனும்? தயாதி பங்காளி பையனை பெத்த பையனை பார்த்தா கூட அப்படி ஆக மாட்டாளாம். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் ஏன் கிடைச்சது அப்படின்னு பார்க்க ஜனகன் இப்படி பார்த்தான். இவெல்லாம் மிதிலா நகரத்துல ஒரு கசாப்புக்காரன் கூட பிரம்மஜானி, ஒரு பலசரக்கு செட்டியார் கூட பிரம்மஜானி, வேசி கூட பிரம்மஜானி. இதான் விதேக தேசத்தினுடைய பெருமை. அப்படின்னா ஜனகனை பத்தி கேட்க வேண்டாம். பிங்களைங்கிற வேசி பிரம்மஜானி, துலாதாரங்கிற வைசியன் பிரம்மஜானி. அப்பேற்பட்ட ஒரு நகரத்துல சாட்சாது ஜனகன